அனைவருக்கும் வணக்கம். கருட புராணத்தின் தொடர்ச்சி பார்ப்போம். இந்த மாதிரி அவங்க கண்ணீர் விட்டு அழும் பொழுது கூட, அந்த யம தூதர்கள் வந்து அவர்கள விடாம புடிச்சு இழுத்துட்டு போய் யம தர்மராஜா முன்னுக்கு நிக்க வைப்பதாக இந்த புராணத்துல கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, வாழும் காலத்துல இந்த பசுக்களுக்கு மேய் சாப்பாடு அதாவது மேயக்கூடிய விளைச்சல் நிலங்கள்ல புல்ல கூட பயிரிடாம இந்த பூமியில நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். அப்புறம் தண்ணீர் பந்தல் கூட போடாம, ஏழை மக்களுக்கு தண்ணீர் பந்தல் கூட போடாம, தண்ணீர் கூட அளிக்காம நான் வந்துட்டேனே, இவ்வளோ காசு பணம் இருந்தும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எதுவுமே நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி அழுவோம். அப்ப இந்த புராணங்கள் பொய் என்று இகழ்ந்தது மட்டும் இல்லாமல், ஸ்ரீ ஹரியின் புனித தினமாகிய ஏகாதசி உபவாசம் கூட இல்லாம எடுக்காம, அதாவது ஏகாதசி விரதம் கூட எடுக்காம இப்படி நாளையும் பொழுதையும் நம்ம வீணாக்கிட்டோமே, எத்தனை நல்ல விஷயங்கள் நம்ம முன்னுக்கு வந்துச்சு. ஆனால் எதுவுமே மற்றவர்கள் சொல்லி நான் கேட்கவே இல்லையே, இந்த நற்செயல்கள் ஒன்று கூட நான் இனி கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே, ஒருத்தர் கூட வந்து எனக்கு உதவிக்கு வரமாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது, அந்த ஒவ்வொரு குரலுக்கும் அந்த யமதூதர்கள் வந்து ஒவ்வொரு தடவை அந்த சத்தம், அந்த அழுகை சத்தம் வரும்போதும் செம்ம அடி உழுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. பிடிச்சி அவங்கள யமபுரிக்கு இழுத்து செல்வார்கள், அதாவது யமதூதர்கள். அதே வந்து ஒரு விஷ்ணு பக்தர்களாக, ஒரு தெய்வ பக்தர்களாக இருந்தவர்கள் வந்து, எஸ்பெஷலி மகாவிஷ்ணுவின் பக்தர்களாக இருந்தவர்கள் வந்து யம தர்மருடைய தூதர்கள் வராமல், அவர் நம்ம வைகுந்தத்திலிருந்து மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்து அந்த வீட்டில் முன்னுக்கு நிற்பாங்களாம். அந்த ஆவி பிரியறதுக்கு பிரிஞ்சோடனேயே அவங்க வந்து அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, வைகுந்தத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களும் வந்திருப்பாங்களாம். அப்போ மகாவிஷ்ணுவோட தூதர்கள் வந்து போராடுவாங்களாம். யம தர்மராஜாவின் தூதர்களிடம் இது வந்து விஷ்ணு பக்தன், இவனை நீங்கள் தொட முடியாது, நான் வைகுந்தத்துக்கு தான் இவங்களை அழைச்சிட்டு போவேன் அப்படின்ட்டு போராடுவாங்க அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னும் நாளை நம்ம தொடரும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அடிப்படையே தெரியாதவர்கள், தமிழ் சிலருக்கு சரியாக விளங்காது, அந்த மாதிரி ஒரு எளிய முறையிலே நான் இங்கே கூறிக்கொண்டு வருகிறேன். என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.